எப்படி கதை அது? எங்கயா ஒப்பம் போட்டு துட்டாது. வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல, வராது வரவில்லை, குறைஞ்சு போச்சு. சேவை, அதனுடைய தேவை இன்றியமையாதது, மிக முக்கியமானது. ஏற்கனவே அது சார்ந்து அனைத்து விஷயங்களையும் இங்கே ஏற்கனவே எனக்கு முன்பாக பேசிய தோழர்கள் பேசியிருக்கிறார்கள். அதிலும் முக்கியமானது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே அவர்கள் அறிவித்த ஒரு திட்டம், மிகச்சிறந்த திட்டம், மகளிர் விடியல் பயணம். அதை இலவசம் சொல்லக்கூடாது, மகளிர் விடியல் பயணம் தான் அடுத்து நடந்த தேர்தல்களிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமாக அமைந்தது. அதெல்லாம் சரி, இன்னும் கூட அவங்க பீத்து வாங்க பாருங்க. ஒரு 4 விஷயத்தை முன்னாடி சொல்லுவாங்க திமுக காரங்க. அதில் முன்னாடி சொல்றது எதுவா இருக்குன்னு சொன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மகளிரும் இலவசமாக பயணிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவர் கூட கேட்டாரு, ஏன் இந்த இ பஸ் தனியாருக்கு தாரவாக்க வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு செண்பக பாண்டியருக்கு ஏற்பட்ட சந்தேகம் சந்திரிக்கு வந்துச்சு. சிவா கூட அதை தொட்டாரு, எங்க கதையை கொண்டு வந்து இங்க கிட்ட சொல்லணுமா அப்படின்னு. அதை சொன்னாதான் என்ன வழியோ அதுக்கு மருந்து அமையும். என்ன அதுன்னா, பேர் வச்ச இல்ல, என்ன வைக்கணும், சோறு வைக்கணுமா. மகளிர் விடியல் பயணம் என்று பேர் வச்சிய அந்த பஸ்ஸுக்கு டீசல் போட வேணாவா? அந்த பஸ்ஸுக்கு டாக்ஸி கட்ட வேணாவா? அதுல வேலை செய்யற ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேணாவா? அது வாட்டு ஓடி ஓடியாருமா? எப்படி கதை அது? எங்கயா ஒப்பம் போட்டு துட்டாது. வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல, வராது வரவில்லை, குறைஞ்சு போச்சு. அந்த வரவை ஈடுகட்டுவதற்கு அரசு பட்ஜெட்ல நிதி ஒதுக்கணும்னு சொல்லி சிஐடி கேக்குது. இதுவரைக்கும் ஒதுக்கின காசு 35% மீதி காசு பெண்களை பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும் பஸ் வருதா, ரைட்டு. அதனுடைய தியாகிகள் யார் தெரியுமா? நோக்கம் இருக்கிறது. போக்குவரத்திலே பணியாற்றக்கூடிய அந்த தொழிலாளியை புழிஞ்சிட்டான். புழிஞ்சி அவன் காசு எடுத்து இன்னைக்கு வண்டி ஓடிட்டு இருக்குது. பேர் யாருது? சோறு யாருது? பேர் அவர் வைப்பாரு. சோறு அதுல வேலை செய்யற தொழிலாளி போடுறான். அதை விட கூத்து என்னன்னு சொன்னா, ரிட்டையர் ஆகி போனா பாருங்க, 70 வயசு 75 வயசு கிழவன், அவன் காசு பிடிக்கி டீசல் போடுறாங்க. ரிட்டையர் ஆகி போய் சாவத்துக்கு காத்துட்டு இருக்கான் பாரு, அவன் காசை பிடுங்கி டாக்ஸ் கட்டுறான். அவனுக்கு சேர வேண்டிய பஞ்சப்படிய கிட்டத்தட்ட 118 மாசமா தரல. அதே மாதிரி தொட்டாங்க, கிட்டத்தட்ட தொட்டாங்க. அதுல வேலை செய்யற தொழிலாளிக்கு 3 ஆண்டுக்கு ஒரு முறை அவருடைய சம்பள விகிதத்தை மாற்றி அமைக்கணும். எடப்பாடி ஆட்சி காலத்திலிருந்து இன்றைக்கு வந்திருக்கிற திமுக ஆட்சி வரைக்கும் 10 வருஷம் ஆச்சுங்க. 3 வருஷம்னா 10 வருஷத்துல எத்தனை முறை போட்டிருக்கணும்? குறைஞ்சது 3 முறையாவது போட்டிருக்கணும். ஒரே ஒரு முறை போட்டான். ஒரு முறை போட்டதை விட்டு அவனுக்கு சேர வேண்டிய சம்பளம் இருக்கு பாரு, அவன் குழந்தை குட்டி படிக்க வைக்கிறதுக்காக சேர்க்க வேண்டிய சம்பளம் இருக்கு பாரு, அதை எடுத்து டீசல் போடுறான். அதை எடுத்து அங்க இருக்கிற வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறான். பேர் யாரு? சோறு யாரு? அது மட்டுமல்ல, சட்டம் இருக்கு. எந்த துறையில் ஒருத்தன் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனானோ
அவன் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு அவனுடைய பிஎஃப் கிராஜுவேட்டையும் எண்ணி வைக்கணும். ஆனா திமுக அரசு வந்த நாள்ல இருந்து 2 வருஷமா அந்த போக்குவரத்தில் வேலை செஞ்சு ஓய்வு பெறாம அவனுக்கு 1 பைசா கூட கொடுக்கல. சோறு யாரு? பேர் யாரு? வெக்கமா இல்லை இந்த அரசுக்கு, வெக்கம் இல்லை. அவையார் சொல்லும், முருகன் இருக்காரா, அவர் தான் சொல்லுவாரு, ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மறிகட்டு போவோம். நீ 2026 ஆட்சி இழந்து நடுத்தருக்கு வருவேன். அதைத்தான் சொல்லுது. ஒரு வாரமா நீங்க எல்லாம் போயிருக்கீங்க பிரச்சாரத்துக்கு. பேப்பர்ல எழுதுறான் தீக்கதில்ல ஒரு வாரமா எழுதிட்டு இருக்கிறாங்க. இந்த போக்குவரத்து துறை சந்திக்கிற அத்தனை செய்தியும் நேற்றைக்கு தினமலர்ல எழுதுறான். 13ஆம் தேதி நினைக்கிறேன், தமிழ்ல தலையங்கமே எழுதுறான். போக்குவரத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி கூடவே அடுத்த பக்கத்தில் ஒரு கட்டுரை வருது. என்னன்னு சொன்னா, இந்த 4 ஆண்டு ஆட்சி 2016, 2016, 26 தெரிஞ்சிருக்கும்ல, அடுத்த மே மாசம் இந்த தேதியில எல்லாம் ரிசல்ட் வந்துடும். இந்த தேதிக்கெல்லாம் அநேகமா ரிசல்ட் வந்துடும் யார் இருப்பாங்கன்னு. அந்த தமிழில் எழுதக்கூடிய அடுத்த கட்டுரை என்ன தெரியுங்களா? 4 ஆண்டு ஆட்சியில் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று உளவுத்துறையை அமைச்சு உளவு பார்க்க சொல்லி ஆடுறோம். பேப்பர்ல எழுதுறோம். அது கூடவே சபரீசன் இருக்காரு பாருங்க, அவர் உறவெல்லாம் நமக்கு வேண்டாம். சபரீசன் இருக்காரு பாருங்க, அவர் நம்பகமான ஒரு குழு வச்சிருக்கிறாரு. அந்த குழுவும் கூடவே சேர்ந்து ஆய்வுக்கு போகுது. அந்த ஆய்வும் நடத்தி கொண்டு வந்து இவங்கிட்ட சொல்லுமா, இவங்க அதுக்கப்புறம் தன்னை அதுக்கேற்ற மாதிரி மாற்றுவாங்களாம். ஒரு செய்தி என்ன தெரியுங்களா? கடந்த முறை ஆட்சி அமைத்த போது கிட்டத்தட்ட 40 தொகுதிகளில் 2000 ஓட்டு வித்தியாசம். 40 தொகுதிகளில் 2000 ஓட்டு. ஒரு தொகுதிக்கு 2000 அல்ல, 1000 இருந்து 2000 வரைக்கும், 1100 வரைக்கும். இது அப்படியே மாறி இருந்ததுன்னு சொன்னா சூழ்நிலை வேற. இப்ப போட்டு பாருங்க கணக்க, இந்த இ பஸ் ஏன் வருதுன்னு. அதே மாதிரி இந்த அந்த புலனாய்வு குழு இருக்குல்ல, அது ஐஎஸ்ஐஆர் இருந்தாலும் சரி, அவங்க சொந்த வீட்டு குழுவா இருந்தாலும் சரி, உங்க குழுவை தயவு செய்து போக்குவரத்து துறைக்கும் போக்குவரத்து அமைச்சரையும் வளையமாயிட்டு அந்த ஆய்வை நடத்தி பாருங்க. அடுத்த முறை சத்தியமா வரமாட்டீங்க. இதைத்தான் சொல்லுறது. ஏராளமான ஊழல், எங்க கை வச்சாலும் துட்டு இல்லை போக்குவரத்துல. அப்போ குடும்பமே சேர்ந்து கொள்ளையடிக்க பாக்குது. இந்த அமைச்சர் எப்ப கேட்டாலும் தேனாரும் பாலாரும் போக்குவரத்துல ஓடுறதா சொல்லுவாரு. எங்கப்பா ஓடுதா இல்லையான்னு நான் முதலமைச்சரை கேட்டு வரேன்னு போவாரு. அவர் எப்ப டிவி திறந்தாலும் அவர் பேச்சு தான் இருக்கும். எப்பங்க ஆளே எடுக்கிறீங்க, நாங்கள் படிப்படியாக எடுக்கிறோம். எப்ப அவர் அமைச்சரான காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வேற மாற்று பேச்சே கிடையாது, அப்படியே தான் பேசுவார். இன்றைக்கு இங்கதான் வந்து என்னன்னா, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் சரி ரைட்டு, இது அவங்க பிரச்சனையோட சேர்ந்தது. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் இந்திய மாணவர் சங்கமும் ஏன் இதுக்குள்ள இணைஞ்சாங்க? ஏன் இந்த பிரச்சனைக்குள்ள இணைஞ்சாங்க? அங்கதான் முக்கியம். அநேகமாக எல்லா இடங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கான ரிசல்ட் வந்துச்சு. அல்லாடுறான் பெற்றோர்கள். எந்த இடத்துல கொண்டு போய் எந்த பள்ளியில சேர்க்கிறது, எந்த காலேஜில் சேர்க்கிறது, எவ்வளவு நிதி தேவை, டொனேஷன் கட்டணும், ஃபீஸ் கட்டணும். அவன் யோசிக்கிற போது அவன் கையில் இருக்கிற அந்த கொஞ்சம் நெஞ்ச நகை பூரா ஒன்று வைக்கணும், இல்லைன்னா விற்கணும். அப்பதான் அதை ஈடுகட்ட முடியும். சரி ரைட்டியா, வைக்கிறோம் விற்கிறோம், எதையோ ஒன்று பண்ணி பிள்ளைய படிக்க வச்சிடறோம். படிக்க வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க?
படிக்க வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? பொதுத்துறை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் பெரிய பொதுத்துறை ரெண்டு தாங்க. ஒன்னு போக்குவரத்து, அடுத்து மின்சாரம். இத ரெண்டையும் தனியாருக்கு விட்டு விட்டால் நம்ம வீட்டு பிள்ளைங்க பொதுத்துறையில வேலை என்பது காணல் நீராக மாறிவிடும். எனவேதான் அக்கறை உள்ள அந்த ரெண்டு சங்கங்களும் இணைந்திருக்கிறது அரசுக்கு எச்சரிப்பதற்காக. இன்னைக்கு கூட ஒன்றும் கெட்டு போல வேண்டுகோள் வச்சார் துணை பொதுச் செயலாளர் சிவா அவர்கள், தயவு செய்து இந்த அரசு எல்லா விதமான தகுதியோடு ஆள் இருக்கான். ஆட்டோ ஓட்டுறோம் பஸ் ஓட்ட மாட்டானா? டாடா மேஜிக் ஓட்டுறோம் பஸ் ஓட்ட மாட்டானா? குட்டியான ஓட்டுறோம் பஸ் ஓட்ட மாட்டானா? எல்லா விதமான தகுதியோடும் எத்தனை லட்சம் பேர்? 60 லட்சம் பேர். 60 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சுட்டு நல்ல விசில் ஊத கத்துக்கிட்டு நல்ல ஹார்ன் அடி கத்துக்கிட்டு தயாரா இருக்கிறான். அவனை எடுத்து உடையா உள்ள 2026 ஆட்சி உன் கையில தக்கும். இல்லைன்னு சொன்னா இடத்தை காலி பண்ண வேண்டி இருக்கும். இதை புரிந்து கொண்டு ஆட்சியாளர்கள் அந்த ஈபஸ் தனியாருக்கு தாரை வாக்குற முடிவை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.